நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அது எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கை பற்றி ஒரு அவேர்னஸ் கேம்பெயின். இந்த வண்டி எங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கு ஒரு 9 months லிட்டரலி ஆச்சு. இந்த வண்டியில் ஒரு சின்ன கெஃபே செட்டப் இருக்குது. எங்களுக்கு கெஃபேக்கு வர கெஸ்ட்டு கஸ்டமர்ஸ்க்கு பிளாஸ்டிக்கை பற்றி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்காண்டி இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க மஸ்னகுடின்ற ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். Is to show you all how the place looks beautiful if the place was fully banned with single use plastic. இங்கே பார்த்தீங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ், பாலித்தீன் பேக்ஸ் எல்லாமே பேண்ட். இங்கே எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எந்த கார்பேஜஸ்லேயுமே நீங்கள் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸும் பார்க்க முடியாது, பாலித்தீன் பேக்ஸ் எதுவுமே உங்கள் கண்ணில் படாது. அப்படி ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளேஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸ் மஸ்னகுடி. ஆனால் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஸ்னகுடி இஸ் ஆல்சோ மை நேட்டிவ் பிளேஸ் வேர் ஐ வாஸ் brought up in my childhood. நாங்கள் என்ஜிஓ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த என்ஜிஓட மெயின் மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கை பற்றி அவேர்னஸ் கொடுக்கறது. நான் ஒரு லைஃப்பில் ஒரு கேரக்டர் மீட் பண்ணேன். ஒன்ஸ் நான் ஒரு சாக்லேட் சாப்பிட்டு அந்த ரேப்பை தூக்கி போட்டப்போ ஒருத்தர் அந்த சாக்லேட் ரேப்பை பிக் பண்ணி அவர் பாக்கெட்டில் போட்டார். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ, நான் ஒரு சர்க்கிளில் இருந்தேன்னா அந்த சர்க்கிளில் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாராகட்டும் ஒரு குப்பை கீழே போட்டாங்கன்னா அது என்னால் போட்ட மாதிரி தான், ஸோ அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த சாக்லேட் கவர் அவர் பாக்கெட்டில் போட்டார். அந்த இன்சிடெண்ட் என் லைஃப்பில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. ஸோ அப்போத்துலேருந்து நான் யோசித்தேன், இப்போ இந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு 2 years பேக் இருக்கும். அப்போத்துலேருந்து என் மனசு அறிஞ்சு நான் இப்போ வரைக்கும் ஒரு குப்பையும் கீழே போட்டதில்லை. ப்ராப்பராக டஸ்ட்பினை கொண்டு போய் சேர்த்திருக்கேன். கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கு அதனால் வர எஃபெக்ட்ஸை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னா அந்த பிளேஸ் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் இல்லாத பிளேஸ் எப்படி இருக்கும், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் இல்லாத ஏரியா எப்படி இருக்குது, அது போக சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுற ஏரியா எப்படி இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காண்டி தான் நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸ் பார்த்திங்கன்னா மஸ்னகுடி. அண்டு இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா மோரோவர் ஒரு இயரில் பர்டிகுலர் பீரியடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்கும். இன்னொரு பர்டிகுலர் பீரியட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லா லீவ்ஸ் எல்லாமே உதிர்ந்து நம்ம ஃபாரஸ்ட்டே பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் இருக்கும். மஸ்னகுடி ரேஞ்சு இங்கே டூரிஸ்ட்டாக வர நாமும் ஃபாரஸ்ட்லேயும் ரோட் சைட்லேயும் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ரேப்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி குப்பையில் போடுற மாதிரி ஃபாரஸ்ட்டில் த்ரோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இதை எடுக்கிறக்காண்டி இங்கே டெய்லியும் 20 to 30 பீப்புள்ஸ் டெய்லியும் அவங்க கையில் ஒரு பேகை ஹோல்ட் பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஒரு பீசஸாக எடுத்து பொறுக்கிட்டு அவங்க அதுக்கு ப்ராப்பராக கொண்டு ஒரு டஸ்ட்பினில் சேர்க்குறாங்க. இது அவங்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை, பட் நம்மளோட கேர்லெஸ்னால தான் அது ஆக்சுவலாக ஒரு ஒர்க் ஆகிடுச்சு. அவங்களோட சேஃப்டியும் அவங்க பொருட்படுத்தாமல்
ஒரு ஃபாரஸ்ட், ஒரு டீப் ஜங்கிள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவங்க நடந்து பை வாக்கில் போய் ஒரு ரோட் சைடில் இருக்க பிளாஸ்டிக் குப்பை மரத்து சைடில் நம்ம பாட்டு கேர்லெஸ்ஸாக ஒரு இடத்துல தூக்கி போட்டுருவோம். அவங்க அதை ஒரு இடத்த சர்ச் பண்ணி இங்கே குப்பை இருக்கான்னு சர்ச் பண்ணி பேக் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு போகிறத நான் டெய்லி என் கண்ணால் பார்த்துட்ருக்கேன் இங்கே. ஸோ கொஞ்சம் நம்ம எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து இந்த ப்ராப்பராக வேஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. அவங்க அந்த ஒர்க்கே அப்படின்ற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் குப்பையை சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க்கே க்ரியேட் ஆகிருக்காது. இப்போ நம்மளோட கேர்லெஸ்னால தான் இந்த ஒர்க்குன்ற ஃபாரஸ்ட்டில் போய் ஃபாரஸ்ட்டில் ஹில் ஸ்டேஷனில் சைட் பை ரோட் சைடில் இருக்க குப்பைங்களெல்லாம் பொறுக்கிறது அப்படின்ற ஒர்க்கை க்ரியேட் பண்ணுறதே நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால தான். நாம் டூரிஸ்ட் வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம ட்ராவலில் இருக்கும் போது ஃபுட்டு ஏதாச்சும் எடுத்துப்போம். நம்ம ஃபுட்டு சாப்பிட முடியல, பாக்கி ரெஸ்ட் ஆஃப் த ஃபுட் இருக்குன்னா ஆன் த ரோட் சைட் ஃபாரஸ்ட்டில் எங்கேயாச்சும் நம்ம த்ரோ பண்ணிட்டு போயிடும். அனிமல்ஸ் சாப்பிட்றோம், அந்த நல்ல தாட்டில் தான் நம்ம த்ரோ பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்ஸ் அந்த அனிமல்ஸ் அதை சாப்பிட்டு பழகிருச்சு, அதுக்கே அடாப்ட் ஆகிடுச்சு. அவங்க பிஃபோர் ஃபாரஸ்ட்டில் இருக்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி இதை சாப்பிட்டு பழகியிருந்த அனிமல் நம்ம ஃபுட்டு த்ரோ பண்ணி அதை சாப்பிட்டு செட் ஆகி அதுக்கு பழகிருச்சு, அதுக்கு டேஸ்ட்டும் பிடிச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அண்டு ஃப்யூச்சரில் இப்போது நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் ஃபுட்டு த்ரோ பண்ணுறதை, ரெகுலராகவே அதுக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது எக்ஸ்பெக்டேஷன்லேயே அது செட் ஆகிக்கும். இப்போது ஒன் டே அதுக்கு ஃபுட்டு கிடைக்கலன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபெயில்ஸ். அந்த டைமில் அது ரொம்ப சேட் ஆயிரும். நம்மளுக்கே ஒருத்தவங்க டெய்லியும் ஒரு டேஸ்டி ஃபுட்டை ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 month கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 1 month கண்டினியூஸாக டேஸ்டி ஃபுட் ரெகுலராக சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 1 week அந்த ஃபுட்டை நம்ம கொடுக்குறத அவாய்ட் பண்ணி அந்த ஃபுட்டு கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டோன்னா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அதே மாதிரி தான் அந்த அனிமல்ஸுக்கும். இப்போது அந்த அனிமல்ஸ்க்கு நம்ம கண்டினியூஸாக ஃபுட்டு கொடுத்து பழகிட்டோம். ஒன்ஸ் டூரிஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, வெக்கேஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் இந்த வழியாக ட்ராவல் ஆகிறது கம்மியாயிருச்சு. அப்போ அந்த டைமில் அந்த ஃபுட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்துல வெயிட் பண்ணிவிட்டு அது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது, அது பார்த்தாலே அந்த சிச்சுவேஷன் பார்த்தாலே ஃபீல் ஸோ பிட்டி ஃபார் தட் அனிமல்ஸ். அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு வர வேண்டாமே. நம்ம அனிமல்ஸ்க்கு அதுங்களுக்கு ஃபுட்டு தேடுறதுக்கு அதுக்கு டேலண்ட் இருக்குது. டேலண்ட் இந்த மீன்ஸ் அதுக்கு அடாப்ட் ஆகி தான் அந்த ஃபாரஸ்ட்டில் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரியே அதுங்களோட அடாப்டிவ்னஸ், அதுங்களை சஸ்டைனபிளாக பார்த்துக்கிறதுக்கு அதுங்களுக்கு தெரியும். நம்ம ஃபுட்டு கொடுத்து பழக்காமல் இருந்தாலே அது காட்டில் இருக்க ஃபுட்டை தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஃபுட்டு கொடுக்குறோன்ற பேரில் பிளாஸ்டிக் கவரோடு சேர்த்து கொடுத்து போயிடுறோம். பிளாஸ்டிக் கவரோடு சேர்த்து அந்த ஃபுட்டு தூக்கி போட்டு போயிடும். சில அனிமல்ஸ் என்ன பண்ணுது, ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டு போகுது. மற்ற சில அனிமல்ஸ் ஃபுட்டோடு சேர்த்து அந்த பிளாஸ்டிக் பேப்பரையும் சாப்பிட்டு போயிடுது. எக்ஸப்ட் கவ், மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் நல்லா சூ பண்ணி சாப்பிடாது. கவ் மட்டும் தான் மோஸ்ட்டாக சூ பண்ணி சாப்பிடுறது. மற்ற அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஆக்சுவல் சிம்பிள் லைட்டாக சூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் முழுங்கிடுது. ஸோ அப்படி முழுங்கும் போது அதுங்க சாப்பிட்ற அந்த ஃபுட் பார்ட்டிகுலர்ஸில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே, அந்த கவர்ஸ் எல்லாமே அதுங்களோட வயிற்றுக்குள்ளே தான் போகுது. அது ஒரு ஸ்டாக்னண்ட்டாக ஆகி அதுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறது, டிசென்ட்ரி இந்த மாதிரி அதுங்களோட அதுங்க மோஷன் போகிறதுல பார்த்தாலே தெரியும். ஐயோ, சம்டைம்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்க வரைக்கும் பிளட்டாலாம் இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு வர வேண்டாம். ஸோ அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக பார்த்து நம்ம ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோமா, பாக்கி வண்டியிலே ஒரு கார்பேஜ் பேக்கோ ஏதோ ஒன்று வச்சுட்டு ப்ராப்பராக டஸ்ட்பினில் எங்கே சிட்டி ஃபாரஸ்ட் வழியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வண்டியில் எங்கேயாவது வச்சுட்டு போகும்போது சிட்டி எங்கேயாவது ரீச் ஆகும்போது அங்கே ஏதாவது டஸ்ட்பின் பார்த்து அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டோன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம். அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு வர வேண்டிய இது இருக்காது. ட்ராவலில் இருக்கும்போது ஒரு ஸ்நாக்ஸே வாங்கி சாப்பிட்டு அந்த ஸ்நாக் கவரை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தூக்கி போடுறோம். அப்படி தூக்கி போட்டால் அது நம்ம பண்ணுற சின்ன மிஸ்டேக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் சின்ன மிஸ்டேக் கிடையாது. அதே பிளாஸ்டிக் கவரை நீங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, ஒரு சாக்லேட்டே சாப்பிட்றீங்க, சாக்லேட் சாப்பிட்டு அந்த ரேப்பை பாக்கெட்லேயோ ஆர்எல்ஸ் நம்ம கூட கையில் வச்சுருக்க ஏதோ பேக்லேயோ வச்சுட்டு கரெக்டாக டஸ்ட்பின் ஹைப் பண்ணி அதில் டிஸ்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் ஒரு நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒன் திங் ஐ வாண்ட் டு சே, நம்ம வெக்கேஷனுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு ட்ரிப்பு வரும். நம்ம ஒரு வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு
ஈவன் நைட்டான ஸ்லீப், டைமுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு சேஃபான லைஃப்பை வாழ்ந்துட்டு சைடில் நம்ம போடுற கார்பேஜஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் எந்த அளவுக்கு டேஞ்சரில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சும்மா ஒரு சின்ன கிளிப் சொல்கிறேன். இப்போது நம்மளோட லைஃப் நம்ம சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணுறோம், ஜஸ்ட் சாப்பிட்றோம், தூங்குறோம், இதுதான் நம்மளோட ஜாப். அவங்க ஜாப் பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் வரணும், ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நடந்து போகணும், எப்போயாவது டெய்லியுமே மோஸ்ட்டாக வைல்டு அனிமல்ஸ் அவங்க கண்ணில் பார்க்கணும், எப்போ சார்ஜ் பண்ணணும், எப்போ எந்த அனிமல் சார்ஜ் பண்ணணும், எப்போ எந்த அனிமல் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கணும், அந்த மைண்ட் செட்லேயே தான் அவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். அவங்க ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் டேஞ்சரில் தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் பார்த்து டிஸ்போஸ் பண்ணோன்னா அவங்களோட டேஞ்சர் லைஃப்பில் இருந்து அவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்நாக், அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட்டே வாங்கி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டு அந்த ரேப்பை நம்ம கேர்லெஸ்ஸாக தூக்கி வெளியே போட்டுட்டு அது நம்ம சின்ன தப்புன்னு நினைக்கிறோம், பட் அதோட எஃபெக்ட் பின்னாடி ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போது அந்த சாக்லேட் கவரை நம்ம கீழே போடாமல் சும்மா த்ரோ பண்ணாமல் நம்ம பாக்கெட்லேயோ ஆல்ஸ் நம்ம ஏதோ பேக்லேயே வச்சுட்டு ப்ராப்பராக ஒரு டஸ்ட்பினை ஹையர் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணியிருந்தோம்னா நேச்சருக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ எவ்வளோ பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தாலே ஒரு வாட்டி நம்ம பிளாஸ்டிக் கவர் கீழே போட தோணும். ஒரு வாட்டி பிளாஸ்டிக் கவரை நம்ம கையில் வச்சுட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணால் அது அனிமல்ஸும் எடுத்து சாப்பிடாது, அது யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. மோஸ்ட்டாக நம்ம டஸ்ட்பினில் போடுற பிளாஸ்டிக்ஸ் இப்போதைக்கு நம்ம ஊரில் ரீசைக்கிள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால பின்விளைவுகள் நம்ம எதுவும் இருக்காது. நம்ம ப்ராப்பராக டஸ்ட்பினை ஹையர் பண்ணி போடுறோம். ஒன்று சொல்லி கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு சப்போஸ் ஏதாவது சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி அதை நம்ம இப்போ க்யூர் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது. சப்போஸ் அனிமல்ஸ் பிளாஸ்டிக்கு வேஸ்ட்டு நம்ம தூக்கி போடுற வேஸ்ட்டு சாப்பிட்டு அது ஃபுட் பாய்சனோ சம்திங் ஸ்டொமக் அப்செட்டோ ஏதோ ஆச்சுன்னா அதை க்யூர் பண்ணிக்கிறது ஹாஸ்பிட்டல் இல்லை. ஸோ பெட்டர் நம்ம ஒரு பிளாஸ்டிக் குப்பையோ எதையோ வெளியே தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பார்த்தா போதும், நம்ம தூக்கி போடுறதுக்கு ஐடியா வராது. I am Prakash. Welcome to Abda.